ஹல்லேலூயா. வாசிக்கலாம், இந்த வாசிக்கலாம் 1 சாமுவேல் 30வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டார். அதை பிடிப்பேனா என்று கேட்டார். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எப்பேற்பட்ட சூழ்நிலையும் என்னை கொண்டு திருப்ப என் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். நீ பின்தொடர். ஆமென். நீ பின்தொடர், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். நான் திரும்பி கொண்டு வருவேன் என்று அவர் சொன்னது, நீ திருப்பிக் கொள்வாய் என்றார். ஆமென். எப்பேற்பட்ட நிலையும் என்னை கொண்டு திருப்ப என் ஆண்டவர் வல்லவர் நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுல தாவீதே உனக்கு எவ்வளவு பலன் இருக்குதுன்னு அவர் பார்க்கவில்லை. தாவீதே உனக்கு கூட எவ்வளவு ஆட்கள் இருக்கிறாங்கன்னு பார்க்கவில்லை. தாவீதே உன் சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கவில்லை. அவன் தம்மை நோக்கி நம்பி இருக்கிறவன் எப்பேற்பட்ட நிலையா இருந்தாலும் அவனை திருப்ப என் ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். அவனை கொண்டு காரியங்களை நடப்பிக்க என் ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் திருப்பிக் கொள்வாய் என்ற ஒரு வார்த்தை என்னிடத்தில் சொல்லி இருப்பாரானால் அதனுடைய ரிசல்ட் ஒன்னே ஒண்ணுதான். ஆமென். அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 19வது வசனத்தின் கடைசி வார்த்தை, ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். ஆமென். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை உண்மையானால் இயேசுவின் நாமத்தில் சொல்ல ஒன்றும் குறைபடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒன்றும் குறையாதுன்னு சொல்ல. ஆமென். நம்புறீங்களா? ஐயோ, இந்த காரியம் எல்லாம் நடந்துச்சு, இது ஒன்றும் நடக்கல, இப்படி இல்லை. இத்தனை காரியங்கள் நடந்துச்சு, இந்த 2 காரியம் இப்படி இல்லை. நீ சகலத்தையும் என்றால் சகலம், ஒன்றும் குறைபடாமல். தாவீதை குறித்து வேதம் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். ஆமென். கடந்த நாட்களில் ஆண்டவர் சில வார்த்தைகளை இருதயத்திலே போட்டார். இந்த வார்த்தைகளை நன்றாய் கவனிங்கள். ஆண்டவர் சொல்ற, நீ பின்தொடர், நீ பிடித்துக் கொள்வாய். இப்பொழுது தாவீது சிலவைகளை இழந்து சத்துருக்களால் பிடிக்கப்பட்ட சில காரியங்கள், தாவீது எதிர்பாராத காரியம், தாவீது நினைத்து பாராத காரியம். நேற்றைக்கும் கேட்டோம், எதிர்பார்த்து வந்த வேதனை அல்ல, வந்து நிற்கும் போது பார்க்கிறான் ஒன்றுமே இல்லை. இது எதிர்பாராத ஒரு சூழ்நிலை. ஆனால் இப்பொழுது தாவீது தேவ சமூகத்திலே இதை குறித்து அமர்ந்திருந்ததும் ஆண்டவர் சொல்ற, நீ போய் பின்தொடர் என்று. ஏன் நீ போய் கண்டிப்பா அதை பின்தொடரணும், பிடிக்கணும்னு ஆண்டவர் இவ்வளவு ஃபோர்ஸ் பண்றாருன்னா, தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதுல ஒரு முக்கியமான பிரதானமான காரியம், அவர் நமக்கு தந்தவைகளில் ஒன்றும் இழந்து போகக்கூடாது என்பதை ஆண்டவர் கவனமா இருக்கிறார். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது ஒரு சாட்சியா ஒரு வார்த்தையை சொல்லுவார். யோவான் 6வது அதிகாரம் அதனுடைய 39வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 6வது அதிகாரம் அதனுடைய 39வது வசனம். அவர் எனக்கு தந்த, இந்த வார்த்தை நன்றாய் கவனிங்கள். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. ஆமென். அவர் எனக்கு தந்தவைகள் ஒன்றையும் இழந்து போக கூடாது. ஆமென். என் ஓட்டம் முடிகிறதற்கு முன்பாக என்னை குறித்து ஒரு சாட்சி இருக்கணும், என்னை பற்றி ஒரு சாட்சி இருக்கணும். அதுதான் எனக்கு ஆண்டவர் தந்ததுல ஒன்னே நான் இழந்து போகல. ஆமென். அது ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி, உலக பிரகாரமான வாழ்க்கையும் சரி, நம்முடைய குடும்ப வாழ்க்கையும் சரி, பிள்ளைகளானாலும் சரி, தேவன் நமக்கு தந்தவைகளில் ஒன்றும் இழந்து போகாதபடிக்கு நாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அப்படி இழந்த நிலைமையில் யாராவது இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் உங்களுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை, நீ பின்தொடர், நீ அவைகளை திருப்பிக் கொள்வாய், நீ அவைகளை திருப்பிக் கொள்வாய். இந்த ஆண்டு அதற்காக தான் கர்த்தர் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். இந்த ஆண்டு அதற்காக தான் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டு அதற்காக தான் நமக்கு தீபத்தை எரிய பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். நீ பின்தொடர். ஹல்லேலூயா. ஒரு வருடம் தாண்டி இன்னொரு வருடத்துக்கு என் காலடி எடுத்து வைக்க காரணம், இந்த தீபத்தை இன்னும் அணையாதபடி தேவன் இன்னும் பொத்தி பொத்தி பாதுகாக்க காரணம். ஆண்டவர் விரும்புகிறது உன் ஓட்டம் முடியும் போது உன்னுடைய சாட்சி இதுவா இருக்கணும். அவர் எனக்கு தந்ததுல ஒன்னே நான் இழந்து போகல, அவர் எனக்கு தந்த குடும்பத்தில் நான் ஒன்றையும் இழந்து போகல, அவர் எனக்கு தந்த பிள்ளைகளில் நான் ஒன்றையும் இழந்து போகல, அவர் எனக்கு தந்த கிருபை வரங்களில் நான் ஒன்றையும் இழந்து போகல, அவர் எனக்கு தந்த தயவிலே நான் ஒன்றையும் இழந்து போகல. ஹல்லேலூயா. ஆமென். அதுக்கு தாங்க இன்னைக்கும் ஜீவனை தந்து வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமா, என் ஓட்டம் முடியும் போது எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தைரியத்தோடு சொல்லுகிறார். கடைசியில் ஒரு வார்த்தையை சொல்லுவார், கேட்டின் மகனை தவிர இல்ல, அது அவர் இழந்து போக பண்ணினதல்ல, அது அவனாய் தானாய் தன்னை விட்டு அவரை விட்டு போனது. ஆமென். அதனாலதான் அவனை குறித்து யூதாசை குறித்து ஆண்டு சொல்றார், அவன் பிறக்காமல் இருந்திருந்தால் நலமா இருந்திருக்கும். ஆமென். அவருடைய சாட்சி இது, அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் இழந்து போகல. ஆமென். அநேக இடங்களிலே தாவீதை தடுத்த ஆண்டவர், தாவீதுக்கு யுத்தம் பண்ணின ஆண்டவர், தாவீதை தப்ப பண்ணின ஆண்டவர், தாவீதை பாதுகாத்த ஆண்டவர் இந்த இடத்துல வரும்போது சொல்றேன், நீ போ, பின்தொடர். அப்ப தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, ஒன்றையும் நான் இழந்து போகாதபடிக்கு என் வாழ்க்கையில பாதுகாக்க வேண்டியது என் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஓட்டம் முடியும் போது ஒரு வேதனை இருக்கக்கூடாது, ஐயோ நான் இதை இழந்துட்டேனே, என் பிள்ளை இழந்துட்டேனே, என் குடும்பத்தை இழந்துட்டேனே, தேவன் தந்த கிருபையை இழந்துட்டேனே, தேவன் எனக்கு தந்தவைகள் இதை நான் இழந்துட்டேன். இப்படிப்பட்ட ஒரு முடிவோடு நம்முடைய ஓட்ட முடியுமானால் அது பூர்ணமான முடிவு கிடையாது. ஆமென். அதனாலதான் தேவன் இன்றைக்கும் ஜீவனை தந்து வாழ வைக்கிறார். அதனாலதான் இந்த 2024 காண பண்ணி இருக்கிறார். அப்படியானால் கேட்கலாம், ஆமாம், என்னால திருப்பிக் கொள்ள முடியுமா? இதை என்னால திருப்பிக் கொள்ள முடியுமா? உங்களால திருப்ப முடியுங்கிறதுனாலதான் இந்த வார்த்தையை கதை தந்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆண்டு முடிகிறதற்குள்ள என்னுடைய சாட்சி இதுவா தான் இருக்கணும், சகலத்தை கர்த்தர் எனக்கு திரும்ப பண்ணினா, எல்லாவற்றையும் ஒன்றும் குறைபடாமல், ஹல்லேலூயா, எல்லாம் திரும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பது. நான் திருப்புவேன், நான் திருப்புவேன் அவர். இந்த வார்த்தை நம்பிக்கையோடு அறிக்கைப்படுங்க. எல்லாம் திரும்ப பண்ணும், எல்லாம் திரும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு, நான் திருப்புவேன், நான் அவர் தந்தவைகளில் ஒன்றையும் சகலத்தையும் திருப்பும்படியாய்தான் கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். எனவே ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபம் இதுவா இருக்கட்டும், ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஏக்கம் இதுவா இருக்கட்டும், ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாஞ்சை இதுவா இருக்கட்டும். தேவன் எனக்கு தந்தவைகள், எனவே தான் தந்த ஒவ்வொன்றிலும் கவனம் வையுங்கள். தேவன் என்ன உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ, என்ன தந்திருக்கிறாரோ, ரெண்டு பக்கம் பார்க்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையும் பார்க்கணும், உலக பிரகாரமான வாழ்க்கையும் பார்க்கணும். ஆமென். தேவன் தந்த கிருபை வரங்கள் இருக்கிறது, தேவன் தந்த அபிஷேகம் இருக்கிறது. ஆமென். தேவன் தந்த சில முக்கியமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி அது இன்றைக்கு நாம் காத்து கொண்டிருக்கிறோம்? இழந்த அனுபவத்தில் இருக்கிறோமா, அல்லது பாதுகாக்கப்பட்ட அனுபவத்தில் நின்று கொண்டிருக்கிறோமா? ஆமென். சத்துரு அதை கை வைக்காதபடி, கண் வைக்காதபடி ஒருவேளை வைத்திருப்பான். ஆனாலும் இந்த நாட்களில் கர்த்தர் அதை திரும்ப பண்ணுவாராக, கர்த்தர் அதை திரும்ப பண்ணுவாராக. ஹல்லேலூயா. ஆமென். அதை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆமென். இந்த நாளில் நான் பேச போகிற வார்த்தை, கர்த்தர் தியானிக்க வைத்த வார்த்தை, யார் சகலத்தையும் திருப்பிக் கொள்வார்கள்? யாரால் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள முடியும்? ஆமென். 2-3 காரியங்களை நான் முன்வைத்து நேரத்துக்கு ஏற்றார் போல நான் வேகமாய் சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். முதலாவது, எவன் ஒருவன் இருதயம் அவருக்கு நேராய் திரும்புகிறதோ அவன் சகலவற்றையும் திருப்பிக் கொள்வான். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும், இந்த 30வது அதிகாரத்திலே 1வது வசனம் வாசியுங்கள். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து. 3வது வசனம், தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். 4வது வசனம் சொல்லப்படுகிறது, தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். ஒரு காரியம் நன்றாய் தெரிகிறது, இங்கே சிறைப்பட்டு போனது தாவீதுடைய குடும்பம் மட்டுமல்ல, இந்த சூழ்நிலை இப்பொழுது தாவீதுக்கு மட்டுமல்ல, அவனோடு கூட இந்த எல்லாருக்குமே ஒரே நிலைமை தான். எல்லாருடைய குடும்பத்தையும் பிடித்து விட்டான், எல்லாருடைய பொருட்களையும் பிடித்து விட்டான், எல்லாவற்றையும் கொள்ளையடித்து விட்டான். தாவீது மட்டுமல்ல இதை ஃபேஸ் பண்றது, தன்னோடு கூட இருந்த எல்லாருமே ஒரே போல ஃபேஸ் பண்றாங்க. தாவீது அதை தப்பு பண்ணதுனால இதை ஃபேஸ் பண்ணது. ஆமென். தாவீதும் மற்றவர்களும் ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்ப வரும்போது, ஆமாம், எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த சூழ்நிலை இருக்கிறது. ஆனால்
மற்ற எல்லாருமே ஒருமித்து ஒரு காரியத்தை செய்ய துவங்குகிறார்கள். என்ன காரியம் என்றால் தாவீதை மிகவும் நெருக்க தொடங்குறாங்க. அதுதான் 6வது வசனம் சொல்லப்படுகிறது. ஆமென். அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். எல்லாருமே தாவீதை ஃபேஸ் பண்ணி தாவீதுக்கு விரோதமாய் கல்லெறிய நிற்கும் போது தாவீது செய்த பிரதானமான 2 காரியம். ஒன்று, 6வது வசனம் கடைசி சொல்லப்படுகிறது, அவன் தன்னை கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டான். 8வது வசனம் முதல் வார்த்தை, தாவீது கர்த்தரை நோக்கி பார்த்தான். ஹல்லேலூயா. யார் சகலத்தையும் திருப்ப முடியும்? யாரால் சகலவற்றையும் இழந்தவைகளை திருப்பி கொண்டு வர முடியும் தெரியுமா? ஆமென். மற்றவர்களை நோக்காமல் கர்த்தரை மட்டும் நோக்கி இருக்கிறவனுக்கு சகலமும் திருப்பப்பட்டிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்குள்ள போவதற்கு முன்பாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆமென். நெருக்கம் எல்லாருக்கும் வந்தது, ஆனா மிக நெருக்கம் தாவீதுக்கு மட்டும்தான் வந்துச்சு. ஆமென். தாவீதுக்கு மட்டும்தான் வந்துச்சு. கேட்கலாம், ஏன் தாவீதுக்கு மட்டும் மிகவும் நெருக்கம் வந்துச்சு? உங்க குடும்பத்தில் உங்களுக்கு மட்டும் மிகவும் நெருக்கம் வருதுன்னா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க, அந்த குடும்பத்துக்கு நீங்க அவசியம். ஆமென். நீங்க இருந்துதான் ஆகணும். உங்களை கொண்டுதான் கதை சிலதை செய்ய வைப்பாங்க. எல்லாருக்கும் நெருக்கம் வந்துச்சு அந்த சூழ்நிலையில, ஆனா தாவீதுக்கு மிகவும் நெருக்கம் வந்துச்சு. நெருக்கப்பட்ட எல்லாரும் வார்த்தையை கேட்டுவிட்டு போய் பிடிக்கவில்லை, ஆனால் மிகவும் நெருக்கப்பட்ட தாவீது போய் சகலவற்றையும் பிடித்துக் கொண்டான். அப்படியான ஒரு காரியம் உங்க குடும்பத்தில் மற்றவர்களுக்கு நெருக்கம், எல்லாருக்கும் ஒரே போல நெருக்கம் வரும்போது உங்களுக்கு மட்டும் மிகவும் நெருக்கம் வருகிறது என்றால் அதன் நடுவில் கர்த்தர் உங்களை தான் விசேஷமாய் வைத்திருக்கிறார். அதன் நடுவில் கர்த்தர் உங்களை கொண்டுதான் சிலதை செய்ய போகிறார். அதன் நடுவில் கர்த்தர் உங்களை சில காரியங்களை நடப்பிக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். எல்லாருக்கும் ஒரே சூழ்நிலை தான், ஆனா எனக்கு மட்டும் ஏன் இந்த நெருக்கம் கொஞ்சம் அதிகமாகுது? ஆமென். இயேசுவின் நாமத்தில் தைரியத்தோடு சொல்றேன், அவர்கள் நடுவில் கர்த்தர் உங்களை விசேஷமான பாத்திரமாய் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா. இந்த குடும்பத்தின் நடுவில், இந்த சொந்தங்கள் நடுவில் எல்லாருக்கும் நெருக்கம் இருக்கும்போது எனக்கு மட்டும் ஏன் சில மிக நெருக்கம் என் வாழ்க்கையில வருதுன்னா, இதன் நடுவிலே தாவீதே நீதான் விசேஷமானவர். உன்னை கொண்டுதான் கர்த்தர் சிலவைகளை செய்ய போகிறார். உன்னை கொண்டுதான் சில காரியங்களை கர்த்தர் நடப்பிக்க போகிறார். நீ இந்த குடும்பத்துக்கு அவசியம். ஆமென். ஷரா கபாலா. அப்ப எல்லாருடைய எதிர்பார்ப்பு யார் மேலதான் இருக்குன்னா தாவீதின் மேல. எல்லாருடைய போக்கஸ் யார் மேலதான் இருக்குன்னா தாவீதின் மேல. ஆமென். சில சூழ்நிலையில தேவன் சில பாதையில நடத்தும் போது குடும்பமாய் அதை பார்க்க வைப்பார். ஆனா அந்த சூழ்நிலையில யார் தான் ரொம்ப நெருக்கப்பட்ட சில பர்டிகுலர் பர்சன் அந்த குடும்பத்தில் யாராவது வருவார். அந்த ஒருத்தருக்கு தான் எங்க பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கும். அந்த ஒருத்தங்களுக்கு தான் நெருக்கம் அதிகமா இருக்கும். அப்படி இருக்குதுனாலே நீங்க அந்த குடும்பத்துக்கு அவசியம். ஆமென். நீங்க அந்த சூழ்நிலைக்கு அவசியம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க நிற்பது அவசியம். நீங்கள் தேவனை நோக்கி பார்ப்பது அவசியம். உங்களை கொண்டுதான் இந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். உங்களை கொண்டுதான். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. உங்களை கொண்டுதான் இந்த காரியத்தில். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல உங்களுக்கு மட்டும் கொஞ்சம் நெருக்கம் அதிகமாகுதுன்னா இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், அந்த காரியத்தில் உங்களை கொண்டுதான் கர்த்தர் சிலது செய்ய போறார். அப்படி யாராவது இருக்கிறீங்கன்னா ஒரு நிமிஷம் உங்க வலது கரத்தை உயர்த்தி அவங்க ஒரே ஒரு ஜெபத்தை ஏறுங்க. என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க. நான் தளர்ந்து போகாதபடி என்னை பலப்படுத்துவீராக. நான் தள்ளாடி போகாதபடிக்கு என்னை பலப்படுத்துவீராக. நான் சோர்ந்து போகாதபடி பலப்படுத்துவீராக. நீங்க கேட்கும் போது ஒரு உன்னத பலத்தினால் கர்த்தர் உங்களை இடை கட்டுவா. நீங்கள் கேட்கும் போது உங்கள் இருதயம் திடப்படும். நீங்கள் கேட்கும் போது ஆவியானவர்களை ஆளுகை செய்வார். நீ தேவை, நீ நிற்கணும் தாவீதே, நீ நிற்க வேண்டியது அவசியம். உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற காரியம் பெரிதா இருக்க போகிறது. உன் நடுவிலே கர்த்தர் செய்ய போகிற காரியம் பெரிதா இருக்க போகிறது. ரிபாலா ஷகத ரிபாலா துரியாதரா லிபரபோ ஷலதரியாதரா. கர்த்தருடைய ஆவியானவர் செய்வாடுவாரா. கர்த்தருடைய ஆவியானவர் பலப்படுத்துவாரா. நீ தேவை, நீ தேவை. நீ எழுந்திரு. ரகாபலா ஷியாதரா. glory glory glory. ஆவியானவர் ரகமாமாமா என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன். அவர் பலன் நின்று
குறைய பலத்தாலும் அல்ல, பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே என்னை எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர். ஆமே, நான் எழும்புவே அவர் பல. ஓ, என்னை எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க இந்த சிச்சுவேஷன் நடுவில் வாழ்வது அவசியம். நீங்க இந்த சிச்சுவேஷன் நடுவில் நிற்பது அவசியம். ஆமென். வேற யாருக்கும் இதை ஃபேஸ் பண்ண முடியாது, வேற யாருக்கும் இதை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் அதற்கான கிருபையை உங்க மேலதான் வைத்திருக்கிறார். அதற்கான பலனை கர்த்தர் உங்களுக்குள்ளதான் ஊற்றி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதற்காக தான் கர்த்தர் இந்த பாதை எனக்கு அனுமதித்திருக்கிறார். நம்புறவங்க, விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, நம்பும் போது ஒரு தேவ பலன் உங்கள் மேல, நம்பும் போது ஒரு தேவ பலன் உங்கள் மேல. மிகவும் நெருக்கப்படுகிற இந்த சூழ்நிலை உனக்கு ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ண போகிறது. மற்றவர்களுக்கும் உங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ண போகிறது, ஒரு சாட்சியை உண்டு பண்ண போகிறது. தாவீது சகலவற்றையும் திருப்பிக் கொண்டார். தாவீது சகலவற்றையும் திருப்பிக் கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. தாவீது மட்டும் மிகவும் நெருக்கப்பட்டதனால் இதன் முடிவிலே தாவீதை குறித்து மட்டும்தான் சாட்சி வருது. என்ன சாட்சினா, தாவீது சகலவற்றையும் திருப்பிக் கொண்டார். கூட போனது 400 பேராக இருந்தாலும் எழுதும் போது இப்படிதான் எழுதப்படும், தாவீது திருப்பிக் கொண்டார் தான் எழுதப்படும். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை மற்றவர்களும் இதே போல ஒரு சூழ்நிலை இவங்க கூட டிராவல் பண்ணி இருப்பார்களானா, அந்த கூட்டத்தில் தாவீது கூட மற்றவங்க பேர்லாம் எழுதப்பட்டிருக்கும். ஆனா அந்த கூட்டத்தில் எல்லாருமே சேர்ந்து தாவீதை மிகவும் நெருக்கின போது, ஹல்லேலூயா, ரிசல்ட் தாவீதை மட்டும், தாவீதை குறித்து மட்டும் அப்படியான ஒண்ணு புரியுது, நான் நிற்க வேண்டியது அவசியம். ஆமென். நான் நிற்க வேண்டியது அவசியம். அதனாலதான் கர்த்தர் உங்களை இன்னும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். தாவீதை நீ நொறுங்கிட்டேனா, இந்த 600 பேர் நொறுங்கிடுவாங்க. பிடிபட்ட போனது பிடிபட்டு போய்விடும், இந்த 600 பேரும் நொறுங்கி போவார்கள். ஆனா நீ நின்னுட்டேனா, இந்த 600 பேர் மட்டுமல்ல, பிடிபட்ட போனவைகளும் காக்கப்படும், பிடிபட்ட போனவைகளும் திருப்பப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதற்காக எனக்கு தீபத்தை அணைய விடாதபடி எனக்கு ஜீவன் தந்து வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். இந்த சூழ்நிலை எல்லாருமே தாவீதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, தாவீது கர்த்தரை நோக்கி, எல்லாரோட இருதயம் தாவீதுக்கு நேராய் திரும்பும் போது தாவீதுடைய இருதயம் கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி தன் இருதயத்தை திருப்பின தாவீதுக்கு தான் வருந்துகிறது வார்த்தை, நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரே போல ஒரு பார்வையில் தாவீதை பார்த்து கொண்டிருக்கும் போது தாவீது மற்றவர்களை குற்றம் சாட்டாமல், மற்றவர்களை எதிர்பார்க்காமல், ஆமா, என் கூட இத்தனை பேர் நிற்கிறாங்களே, என் கூட எனக்கு சப்போர்ட்டா இத்தனை பேர் யாராவது நிற்கிறாங்களா, இது ஒன்றும் எதிர்பார்க்காமல் தாவீதுடைய இருதயம் கர்த்தரை நோக்கி. இந்த வார்த்தையை தியானித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவர் இடைப்பட்ட ஒரு வார்த்தை இதுதான், கர்த்தரை நோக்கி மட்டும் என் இருதயம் இருக்குமானால், இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், என் ஆண்டவர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். இனி ஒரு வெட்கத்தை ஆண்டவர் திரும்ப அனுமதிக்கவும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை மட்டும், வார்த்தை நல்லா கவனிக்கணும், கர்த்தரை மட்டும். ஆமென். நம்ம பல நேரத்தில் 4 பேரை பார்ப்போம், அங்கிருந்து எந்த ஃபேவரும் இல்லை, யாரும் நமக்கு கூட இல்லைன்னா கர்த்தரை பார்ப்போம். ஆனால் தாவீது அப்படி இல்லை, எந்த சூழ்நிலை. எனவே தான் 16ஆம் சங்கீதத்தில் சொல்றார், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை மட்டும். இவனால் எப்படி எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள முடிந்தது? கர்த்தருடைய வார்த்தை எதனால் இவனுக்கு இப்படி கிடைக்கிறது என்றால், தாவீது கர்த்தரை மட்டும் நோக்கி பார்க்கிறான். கர்த்தர் நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள என் இருதயம் அவருக்கு நேராய் திரும்ப வேண்டியது அவசியம். ஆமென். எனக்கு அவருக்கு நேராய் திரும்ப வேண்டியது அவசியம். ஏன் தாவீது இந்த சூழ்நிலையில் மற்றவர்களுடைய உதவியை நாடாமல், இந்த 600 பேரும் உனக்கு விரோதமாய் கல்லெறிய துடிக்கும் போது நீ அவர்களுடைய ஹெல்ப் நீ தேடாம, ஏன் நீங்க எனக்கு இப்படி செய்யறீங்க அவங்க கிட்ட நீ கெஞ்சாம நீ கர்த்தரை நோக்கி பார்க்க காரணம் என்ன?
இப்படி கேட்டா தாவீது சொல்லுகிற சில வார்த்தைகள் உண்டு. 71வது சங்கீதம் 20வது வசனத்துல 21வது வசனத்துல இப்படி சொல்லுகிறார்: அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். 21வது வசனம்: என் மேன்மையை பெருக பண்ணி மறுபடியும் என்னை தேற்றுவேன். ஏன் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார் என்றால், தாவீதுக்கு ஒன்று நல்லா தெரியும், சகலத்தையும் எனக்கு திரும்ப கொண்டு வரணும்னா இந்த 600 பேரால முடியாது, ஏன் பலத்தால முடியாது. ஆனா நான் நோக்கி பார்க்கிறேன், கர்த்தரால எல்லாவற்றையும் செய்ய முடியும். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க? நான் ஆராதிக்கிற தெய்வத்தால இதை எனக்கு செய்து தர முடியும்னு நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். இந்த காலை நேரத்தில் அன்பு சகோதர சகோதரி, சகலவற்றை திருப்பணும் வார்த்தை கேட்டுவிட்டோம். ஆனால் அது திருப்பப்பட வேண்டுமானால் என் பலத்தினாலும் முடியாது, யார் என் கூட நின்னாலும் முடியாது. கர்த்தர் ஒருவரால் மாத்திரமே என்னை திரும்பி வர பண்ண முடியும். ஆமென். எனவே தான் என் ஃபோக்கஸ், என் கண்கள் அவரை நோக்கி இருப்பதாக. ஆமென். ஆண்டவரை குறித்து வேதத்தில் அநேக வார்த்தைகள் உண்டு. அதில் ஒரு வார்த்தை யோவேல் 2:25 எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். பட்சித்த வருஷங்களின் விளைவை அவர் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். திரும்பி எடுத்து தர, இருந்தது போல எடுத்து தர அவருக்கு மட்டும்தான் முடியும். ஆமென். ஹல்லேலூயா. நாம போய் எடுக்க போனா எல்லாத்தையும் எடுக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. சிலவைகள் கைவிட்டு போகும். ஆனால் எடுத்ததை போல எனக்கு திருப்பி தருவதற்கு என் ஆண்டவருக்கு மட்டும்தான் முடியும். அவர் திருப்பி தரும்போது இருந்தது போல தருவார். சில நேரத்தில் கொஞ்சம் அதிகமாகவும். யோபுக்கு எடுத்ததை திருப்பி கொடுக்கும்போது எப்படி கொடுத்தார்? ஹல்லேலூயா. சில நேரத்தில் எடுக்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கிறதுலாம் நல்லது. ஹல்லேலூயா. ஏன்னா திரும்ப கிடைக்கும் போது ஒன்னு இருந்தது போல கிடைக்கும், இல்லைன்னா டபுள் போர்ஷன் கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நான் தப்பு பண்ணி சிலதை இழக்கிறது திரும்ப எனக்கு எப்படி கிடைக்கணும்லாம் தெரியாது. ஆனா என்னை தெரியாமல் தேவன் அனுமதிக்கிற ஒரு சூழ்நிலையில சிலவைகளை நான் இழக்கிறேனே, ஆனால் அதில் என் ஆண்டவர் எனக்காய் கிரியை செய்து திரும்ப தருவது என்பது அது எனக்கு அதில் ஒன்று கூட இழந்து போகாது. ஆமென். பட்சித்த வருஷங்களின் நன்மை நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆமென். கெட்டுப்போன பாத்திரத்தை அவர் திரும்ப வணைகிறார். இதை எந்த மனுஷனுக்கும் செய்ய முடியாது, இதை எனக்கும் செய்ய முடியாது, இதை ஆண்டவருக்கு மட்டும்தான் செய்ய முடியும். எனவே இதை அறிந்த தாவீது வேற யாரையும் பார்க்கவில்லை. இந்த இடத்துல யாருடைய உதவியையும் அவர் தேடவில்லை. எந்த ஒரு ஹெல்ப் எந்த மனுஷன்கிட்டையும் கேட்கல. அவருடைய எதிர்பார்ப்பு, அவருடைய நம்பிக்கை, அவருடைய ஏக்கம், அவருடைய நோக்கம் முழுவதுமே கர்த்தரை நோக்கி. ஹல்லேலூயா. கடந்த ஆண்டு முழுவதும் சில காரியத்திற்கு கர்த்தரை மட்டும் நம்பி கர்த்தரை நோக்கி அமர்ந்து இந்த புதிய ஆண்டுக்குள் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, இயேசுவின் நாமத்தில் தைரியத்தோட சொல்றேன், இந்த ஆண்டை கர்த்தர் சகலவற்றை திரும்ப பண்ணுவாரா. நீ நம்பி இருந்த நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு, நீ பார்த்த பார்வை மீன் போகாதபடிக்கு, உன் முகம் கெட்டு போகாதபடிக்கு கர்த்தர் சகலவற்றை திரும்ப பண்ணுவாராக. ஹல்லேலூயா. நோக்கி பார்த்தவுடைய ரிசல்ட் இதுதாங்க இருக்கும். ஆமென். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அந்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு அவர் திரும்ப கொடுக்கிறவர். எரேமியா 33வது அதிகாரம் 1 முதல் வாசிக்க கேட்கலாம். எரேமியா சிறைப்பட்டிருந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. ஆமென். வாசிங்கள் 1 முதல். எரேமியா இன்னும் காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தரம் அவனுக்கு உண்டாகி, அவர் இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படிக்கு, இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி சொல்லிவிட்டு தான் 7வது வசனத்திலிருந்து வாசித்தீர்களா தெரியும். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன் இருந்தது போல அவர்களை கட்டுவித்து, ஆமென், முன் இருந்தது போல அவர்களை கட்டுவிப்பேன்.
இதற்கு எரேமியாவை நீ செய்ய வேண்டியது என்ன? நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு, நீ என்னை நோக்கி கூப்பிடு. ஆமென், ஹல்லேலூயா. அவர் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்ற வார்த்தையில ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ராவா நான் சொல்றேன். அவரை நோக்கி கூப்பிட்ட பிறகு நீ யாரையும் நோக்கி பார்க்காத. ஆமென். அவர்கிட்ட சொன்ன பிறகு யார்ட்டையும் சொல்லாதீங்க. ஆமென். ஜெபிக்கும் போது கேட்டவன் அள்ளி தூவும் விதை விதைக்கிறவன் இல்ல, அழுது கொண்டே விதைக்கிறான். விதைக்கிற விதையை சும்மா கண்ட நிலத்துல எல்லாம் விதைக்க மாட்டார் இல்ல, தன்னுடைய சொந்த நிலத்துல தான். தன் சொந்த நிலம். அந்த நிலம் எப்படிப்பட்ட நிலமா இருக்கும் தெரியுமா? உழுது போடப்பட்ட நிலமா இருக்கும். உழுது போடப்பட்ட நிலத்துல விதைக்கிற விதையை குறித்து விதைத்தவனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த நிலத்திலிருந்து இந்த விதை முளைக்கும், இதை நான் அறுப்பேன். ஆமென். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இருதயத்தில் நிச்சயம் உள்ளவர்கள் திருப்பிக் கொள்வார்கள். என்ன நிச்சயம்? ஒன்று, இதை கர்த்தர் எனக்கு செய்து நிறைவேற்றுவார். கர்த்தர் என் கையில் இதெல்லாம் ஒப்பு கொடுப்பார். கர்த்தர் இதை எனக்காய் யாவற்றையும் அவர் எனக்காய் செய்து முடிக்க வல்லவர். ரெண்டு, நான் போய் அதை சுதந்தரித்துக் கொள்வேன். என் கரத்தில் சுதந்தரித்துக் கொள்வேன். என் கண்களினால் அதை காண்பேன். மூன்றாவது, ஆமே, இந்த நிச்சயம் இருந்ததுனால தாவீது அதன் பிறகு ஒரு கேள்வியை ஆண்டவர் முன்னாடி வைக்கல. ஆமே, நான் போவேனா திருப்பிக் கொள்வேனா? ஆண்டவர் சொல்றார், நீ பின்தொடர், திருப்பிக் கொள்வாய். அவ்வளவுதான். எப்படி போவேன்னு கேட்கல. எத்தனை பேர் கூட போவேன்னு கேட்கல. ஆமே, எப்படி போய் ஃபைட் பண்றதுன்னு கேட்கல. ஆமே, நான் போனா என்ன நடக்கும், எப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டாகும், ஒன்றும் கேட்கல. ஒரே ஒரு வார்த்தை வந்துருச்சு, நீ போ, திருப்பிக் கொள்வாய். அப்படின்னா ஒன்று கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என் முன்னாடி இனி எவ்வளோ பெரிய தடை வந்தாலும் அந்த தடை என்ன மேற்கொள்ள முடியாது. காரணம் சொல்லி அனுப்புறது கர்த்தர். தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பா. ஆமென். அப்பா கூட ஈசாக்கு போயிட்டு இருக்கிறார். ஈசாக்கு கேட்கிறார், பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கப்பா? அப்பா கிட்ட இருந்து வந்த பதில் ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர். அந்த பதில் ஈசாக்கு தைரியமாய் பெற்றுக்கொண்டதுனாலதான் பலிபீடத்தில் படுக்க வைக்கும் போது ஈசாக்கு கேள்வி கேட்கவில்லை. ஆமென். ஒரு நிச்சயம் இருந்துச்சு ஈசாக்கு. என்ன நிச்சயம் தெரியுமா? அப்பா சொல்லிட்டாரு, கர்த்தர் பார்த்து கொள்வார்னு. அப்ப என் மேல கத்தி ஓங்கி ஒருவேளை அந்த கத்தி என் பக்கத்துல வர வந்தாலும் அந்த முடிவிலே சிலதை எனக்கா என் ஆண்டவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமே, இந்த நிச்சயம் உள்ளவர்களுக்கு சொல்ல முடியும், நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்வேன். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நிச்சயத்தோடு சொல்ல முடியும், இந்த ஆண்டிலே சகலத்தையும் திருப்பிக் கொள்வேன், இந்த ஆண்டிலே சகலத்தையும் திருப்பிக் கொள்வேன். இந்த நிச்சயம் எனக்கு இருக்கிறது என்று தைரியம் உள்ளவர்கள் உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன். அவர் சொல்லுங்க, எல்லாம் திரும்ப பண்ணும், எல்லாம் திரும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு. நான் திருப்புவேன், நான் திருப்புவேன் அவர் மேல. மறுபடியும் இந்த வார்த்தை சொல்லுங்க, எல்லாம் திரும்ப பண்ணும், எல்லாம் திரும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு. க்ளோரி நான். ஆமென். உங்க சத்தம் உயரட்டு. ஒரு விஷயம் கூட வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, எல்லாம் எல்லாம் திரும்ப பண்ணும். ஷரபமலகதரா நான். ஆமென். ஹalleluya, ஹalleluya. கூட வந்த சிலர் நின்று போனது. தாவீது அந்த இடத்துல மறுபடியும் கலங்கி ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே என்ன ஆண்டவரை செய்வதுன்னு கேட்கவில்லை. இருதயத்தில் அவ்வளவு நிச்சயம். எனக்கு ஒரு வார்த்தை அப்பா தந்துட்டார்னா, எனக்கு ஒரு வார்த்தை அப்பா தந்துட்டார்னா, சில பாதையில நான் தனியா ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்தாலும், எனக்கு முன்பாய் நிற்கிற சத்துரு எவ்வளவு பெரியவனா இருந்தாலும், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறவன். ஆமென். ஷரகபதரா. ஹalleluya. அடித்த கொடுங்காற்றின் நடுவில் நின்று பவுல் நின்று சொல்லுகிறார், எப்பா எதை குறித்து கலங்காதீங்க, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். இந்த நிச்சயம் ஒரு தேவ பிள்ளைக்கு வேணுங்க. காரணம், ஏன் கூட பேசிக் கொண்டிருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல.
ஆமென். காலமும் சமயமும் சிலவைகளை என்னை விட்டு மாற்றுகிறது போல இருக்கலாம். ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தெய்வம். காலங்களை சமயங்களை மாற்றுகிற தெய்வம். சில சூழ்நிலை என்னை விட்டு மாற்றுகிறது போல இருக்கலாம், சில காரியங்களை என்னை விட்டு மாற்றுகிறது போல இருக்கலாம், ஆனால் அவர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன். சில சத்துருக்கள் என்னை விட பலமா இருக்கலாம், ஆனால் சத்துருக்களை முறியடிக்கிற தேவன் நான் ஆராதிக்கிறவர். ஆமென். ஷலரகதரா. எனவேதான் தாவீது உடனே புறப்பட்டான். அதன் பிறகு ஒரு கேள்வி ஆண்டவர் சமூகத்தில் வைக்கல. அதன் பிறகு தன் இருதயம் நெருக்கப்பட அவன் விட்டு கொடுக்கவில்லை. ஆமென். கூட வந்த சிலர் நின்று போன பிறகு ஆமென். எனவேதான் திரும்ப எல்லாவற்றையும் பிடித்து கொண்டு அவன் வந்து கொண்டிருக்கும் போது ஆமென், நின்று போனவர்களுக்கு ஒன்றும் கொடுக்க கூடாதுன்னு கூட வந்தவர்கள் சொல்லிட்டு இருக்கும்போது தாவீது சொல்ற, எப்பா அப்படி சொல்லாதீங்க, இந்த ஜெயம் என்னால நடந்தது கிடையாது, இதெல்லாம் கர்த்தர் எனக்காய் செய்தார், கர்த்தர் எனக்காய் செய்தார். 23வது வசனம் 1 சாமுவேல் 30:23 மட்டும் வாசியுங்கள். செபிக்கலாம். என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதனால தாவீது நிச்சயத்தோடு புறப்படுற? தாவீதுக்கு தெரியும் இதெல்லாம் செய்ய போறது நான் கிடையாது, அவர் தான் செய்வார். ஆமென். நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பேன், மீதி ஸ்டெப்பை எனக்காய் அவர் எடுத்து வச்சுட்டே இருப்பார். ஹல்லேலூயா. நான் கை வாங்கி பிடிக்கலான்னு போகிறதுக்கு முன்பாக அவருக்கார எனக்காய் கிரியை செய்யத்துவாங்க. ஆமென். என் பலன்லாம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் அவர் பலத்தால் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். எனவே என்னால் தைரியத்தோடு சொல்ல முடியும், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு சொன்னது அவரானால் சொன்னது நடக்கும் சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க பாக்க. என் கேள்விக்கு நீங்க சரியான பதில் சொல்லணும். ஆமென். உங்களை சுற்றி மனிதர்கள் 1000 வார்த்தைகள் பேசுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார். என் கேள்வி, எந்த வார்த்தை நிறைவேறும்? அப்புறம் எதுக்கு கலங்குறீங்க? அப்புறம் எதுக்கு நீங்க தயங்குறீங்க? உங்களுக்கு அவ்வளவு நிச்சயம் இருக்குல்ல. திரும்ப திரும்ப ஏன் ஆண்டோட கேள்வி மேல கேள்வி கேட்குறீங்க? சொல்லிட்டார்ல, பாதையில தைரியமா நடங்க. செத்த கற்பம் தான், சொன்னது நடக்கும். ஆமென். அக்னியின் பாதை தான், சொன்னது நடக்கும். தண்ணீரில் தான் நடந்துட்டு இருக்கிறீங்க, சொன்னது நடக்கும். குழிக்குள்ள சிறைச்சாலைக்குள்ள தான் கிடக்குறீங்க, சொன்னது நடக்கும். சொன்னது போலவே நடக்கும். அடித்தது கொடுங்காற்று தான், சொன்னது நடக்கும். விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமையா. அப்படியே எழுப்பி நிற்கலாமா தேவ சமூகத்தில்? இந்த வார்த்தைக்கு முன்பாக ஏற்படுத்தி ஆண்டவர் விரும்புகிறது நீ இழந்தது ஆமை திரும்ப அதை பெற்றுக்கொள்ளணும். ஆமை ஒன்றையும் இழந்து போவது அவருடைய சித்தம் அல்ல. ஆமை பெற்றுக்கொள்ள நீ கர்த்தரை மட்டும் நோக்கி பார். உன் இருதயத்தை அவர் மேல மட்டும் சார்ந்து கொள். உன் இருதயத்தில் நிச்சயத்தோடு நம்பிக்கையோடு ஒரு காரியத்தை எழுதி வை. கர்த்தர் எனக்காக இதை செய்து நிறைவேற்றுவார். ஆமென். இருதயம் நோக்கி பார்க்கட்டும், இருதயம் சார்ந்து கொள்ளட்டும், இருதயத்திலே நிச்சயம் உண்டாகட்டும். ஆமென். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பலத்தால். நல்ல கையை தட்டி சொல்லுவா. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன். ஓ என்னை எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன். எல்லாம் திரும்ப பண்ணும், எல்லாம் திரும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் திருப்புவேன். ஆமே. என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்று குறையவில்லை. என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்று. சொல்லுவோம். பலத்தாலும் அல்ல, பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே என்னை எழும்ப செய்வார். ஆமே. பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே. நல்ல கையை தட்டி என்னை எழும்பப்படும், என்னை எழும்பப்படும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா,
நான் எழும்புவே. தேவ பலத்தினா ஒவ்வொருவரை விடை கட்டுவாராக. என்னை எழும்ப பண்ணும். ஷலர பௌதரா ரே மாமா மரகதரா. ஒரு வார்த்தை சொல்லுங்க. என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும், என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும், என் வாழ்வை கட்டும் தேவன். நம்பிக்கையோட சொல்லுங்க. பிடித்து கொண்டு போன அமலேக்கியனை காட்டிலும், ஆமென், சுதந்தரிக்க போகிற உன்னோடு கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர். ரிபல சகதரா. ஆமென். சத்துரு ஈடித்த எடுத்திட்ட காலத்திலும் வேகமா என்னை கட்டுவிப்பார். ஆமென். சத்துரு ஈடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமா என்னை, ஓ என்னை எழும்ப பண்ணும். ஆண்டவர் என்னோடு இருப்பதால். glory glory glory. ரபல ஷகதர பபா. கர்த்தருடைய மகிமை 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 என்னை எழும்ப பண்ணும். இது ஒரு தேவபலன். புறப்படுங்க. இன்னும் உட்கார்ந்திருந்திராத. இன்னும் இந்த நெருக்கத்தில் அமர்ந்திராத. எழுந்து நிச்சயத்தோடு புறப்படு. என்னை எழும்ப பண்ணும். ரபல ஷகதரியாதரா. நீ எழும்பணும் தாவீதே. நீ புறப்படணும் தாவீதே. உன்னோடு கூட தான் கர்த்தர் இருக்கிறார். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வா. இருக்கிற பலத்தோட போ. உனக்கு இருக்கிற பலத்தோட போ. லா ரகஷா கதா ரபபா ரிபபா லதரியாதரா ரகஷாதரா. உனக்கு இருக்கிற பலத்தோட போ. உனக்கு இருக்கிற பலத்தோட போ. உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஷகதா ரபலதரா. நல்ல கையை தட்டி விடுதலை. ஆவின் பலத்தோடு லபரபலபோ ஷலதரியாதரா லிபலகதரியாதரா. நீ நோக்கி பார்த்தது அவரானா? நீ நோக்கி கூப்பிட்டது அவரானா? நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். இனி யாக்கோபின் முகம் செத்து போவதில்லை. லீகா ரகஷியாதர். ஆவியானவரே, உம்முடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. நம்பி முன் செல்லுங்கள். நம்பி காரியத்தை நடப்பீங்கள். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். glory 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 glory. ரகபலஷ்யதரிக மகதரியா. ஹalleluya. அவரையே நோக்கி இருக்கிற முகங்களே ஆண்டவர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். இத்தனை பேர் நடுவுல எல்லாரும் அது இதுன்னு பேசும்போது, தாவீதே, நீ கர்த்தரை நோக்கி இருந்தபடினால, நீ கர்த்தரை நோக்கி இருந்தபடினால உன்னை அவர் வெறுமையா விட மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமா. என்னை சுற்றி இருக்கிறவர்கள் அது இதுன்னு பேசும்போது நான் கர்த்தரை மட்டும் நம்பி இருக்கிறபடினால், இந்த தாவீதை கொண்டு, என்னை கொண்டு கர்த்தர் சிலவைகளை திருப்புவார். சிலதை கர்த்தர் திரும்ப பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? இவன் கர்த்தரை நோக்கி இருந்தபடினால், இவன் கர்த்தரை நோக்கி இருந்தபடினால், ஆமென், உம்மை நோக்கி அமர்ந்து காத்திருக்கிறோம். நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளன்றீரே அப்பா. நம்பிக்கையோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் திருப்பிக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். ஓட்ட முடியும் போது நீ சொன்ன சாட்சி போல நாங்க சொல்லணும். கர்த்தர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் இழந்து போகாம ஆமை காக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இது எங்கள் சாட்சியாய் முடிவதாக. பலப்படுத்துங்க. ஒவ்வொருவரை சமாதானத்தோடு அனுப்பும். அன்றைய நாளைக்கு உடைய சமூகத்தில் வந்து நாங்கள் ஆராதிக்க கர்த்தர் கிருபை தாரும். இந்த ஆராதனை மூலமாக வந்து எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹalleluya. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாளைக்கு 9 மணி முதல் 12 மணி வரை அதை மனதில் வைத்து வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ.